ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம சிக்கன் ஷவர்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஷவர்மா பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதில் அரை டீஸ்பூன் சால்ட், அரை டீஸ்பூன் சுகர், அரை டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஈஸ்ட் தண்ணியில் நல்லா கரையிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். $250 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம எப்படி சப்பாத்தி சுடுவோமோ அந்த மாவு பதத்துக்கு இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி அதிகமாயிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன். கூடவே 20 கிராம் அன்சால்ட்டட் பட்டர் சேர்த்துக்கிறேன். மாவை இப்போ இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவை இப்போ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 250 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைத்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா மேரினேட் ஆகணும். மேரினேட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போது நம்ம மைனஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 3 உடைத்த முட்டைகளை சேர்த்துக்கிறேன். ஒயிட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லோ மட்டும் கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் வினிகர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மிக்சியில் கூட அடிச்சுக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது கூடவே ஒரு 400 ml குக்கிங் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 200 ml மட்டும் இப்போ சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆயில் சேர்த்து பீட் பண்ணணும். மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மீதமுள்ள ஆயிலை சேர்க்கலாம். இப்போது பேலன்ஸ் இருக்கிற 200 mlயும் நான் சேர்த்துக்கிறேன். பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. இது முன்னாடி இருந்ததை விட நல்லாவே ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை விட திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம பீட் பண்ணிக்கலாம். இது கூடவே பொடி பண்ண கடுகு பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கடுகு பொடி சேர்த்ததுக்கப்புறம் இன்னுமே கூட நல்லா திக்காகும். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது மைனஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து எண்ணெய் சூடானதும் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை சேர்த்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம்.
ஒரு சைடு 2 மினிட்ஸ் வரைக்கும் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. 2 சைடும் 2 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போது சிக்கன் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம வெளில எடுத்துடலாம். நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் இப்போ நம்ம கட் பண்ண சிக்கன் பீசஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனுக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நடுவில் சின்னதாக ஒரு கிண்ணம் வச்சுக்கிறேன். அதில் சூடாக இருக்கிற கறி தொண்டு ஒன்று வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் அதில் விடணும். ஆயில் விட்டதுக்கப்புறம் அதுலேருந்து ஸ்மோக் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். உடனே ஒரு பிளேட்டு போட்டு அதை மூடி வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் இந்த ஸ்மோக்லேயே அந்த சிக்கன் இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் சிக்கனில் நல்லா இறங்கும். இப்போது 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த சிக்கனோட வாசனையும் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரும் சேர்ந்து ரொம்பவே சூப்பரான ஒரு வாசனை வருது. இது கூடவே நீளமாக நறுக்கிய குடைமிளகாய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீளமாக நறுக்கிய கேரட், நீளமாக நறுக்கிய முட்டைக்கோஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மைனஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சேர்த்த அதே கப்பில் இன்னொரு கப் அளவுக்கு மைனஸ் சேர்த்துருக்கேன். பார்க்குறதுக்கு நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது நம்ம ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ண மைனஸை ஒரு கப்பில் எடுத்திருக்கேன். அதில் அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு 5 காஞ்ச மிளகாயை 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஷவர்மா மேலே அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கலாம். தேய்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது ஒட்டாமல் வரும். நம்ம எப்படி சப்பாத்திக்கு மாவு தேய்ப்போமோ அதே மாதிரியே தேய்ச்சிக்கோங்க. சூடாக இருக்க தவாவில் இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஆயில் எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை. ஒரு சைடும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே 2 சைடும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்முடைய ஷவர்மா பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க ஷவர்மாவை எப்படி ஸ்டஃப் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பேஸில் கொஞ்சமாக மைனஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் மிக்சரை சென்டரில் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
ஸ்ட்ரெயிட்டாக வைங்க, அப்போ தான் ரோல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண சாஸ் இது மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு சைடு மேலே வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பட்டர் ஷீட் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்முடைய ஷவர்மா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.